மன்னரே, தங்கள் திருக்கரத்தாலும் மகாசரஸ்வதே, அமைச்சரே, சற்று பொறுங்கள். கவி சக்கரவர்த்திகளே, இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வைபவத்தால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பெரு வெள்ளத்தில் நான் மூழ்கிவிடும் முன்னரே என்னை ஆதரித்து வரும் இந்த சோழ பாரம்பரியத்திற்கு என்னுடைய நன்றி அறிதலை 4 வரி கொண்ட பாடலால் தெரிவித்து விட வேண்டும் என்று என்னால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, மன்னிக்க வேண்டும் குருதேவா. இது முறையா? எது முறையா? என் பாரம்பரியத்தை பற்றி தாங்கள் பாடப்போகும் பாடலில் என் பெயரையும் இணைத்துத்தானே பாடுவீர்கள்? ஆமாம். தந்தை மகனையும் ஆசான் சீடனையும் போற்றி பாடுவது முறையா என்றுதான் கேட்கிறேன். மன்னா, மகனோ மாணாக்கனோ பாடல் பெறும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தால் தந்தையோ ஆசானோ அவர்களை போற்றி பாடுவதில் தவறொன்றுமில்லையே. இப்போது கூத்தர் பெருமான் உங்களையும் இணைத்து பாட வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய உத்தரவு. கம்பர் பெருமானே, சொல்லுங்கள் தாயே. அடியாளின் உத்தரவும் அதுவேதான். ஓ, கூத்தர் பெருமானே, கேட்டீர்களா? தன் கணவரை புகழ்ந்து அவருக்கு ஆசானும் தந்தையுமான தாங்களே பாட வேண்டுமா? பாடுகிறேன் தாயே, பாடுகிறேன். அவையோர்களே, 3ஆம் குலோத்துங்கன் என்று பெயர் பெற்றிருக்கும் நம்முடைய மன்னரின் முன்னோர்களில் மனுநீதி கண்ட சோழன் என்று ஒருவர் இருந்தார் என்பதும், மக்களின் குறைகளை நேர்முகமாக அறிந்து உடனுக்குடன் நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மாளிகையில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியதும், மன்னருடைய மைந்தனின் தேர்காலில் ஓர் பசுங்கன்று சிக்கி சிதைந்து மடிந்ததும், அக்காட்சியை கண்ணுற்ற தாய்ப்பசு கத்தவோ கதறவோ பலமிழந்து கண்ணீர் மல்க ஸ்தம்பித்து நின்றதும், பின்னர் மன்னரிடம் முறையிடுவதற்காக தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியின் கைத்தை பிடித்து இழுத்து மணியை ஒலிக்க வைத்ததும், அதை அறிந்த மன்னர் தன்னுடைய தேர்காலை தன்னுடைய மைந்தன் மீதே ஏற்றி பசுவுக்கு நீதி வழங்கியதும் இங்குள்ள சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றைய சோழ மன்னன் கட்டிய ஆராய்ச்சி மணி இன்றும் இந்த மாட மாளிகையில் அப்படியேதான் இருக்கிறது. அது ஆடுவதற்கென்றே கட்டப்பட்ட மணி அல்லவா? ஆனாலும் ஆடும் கடைமணி வசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்தவிரா. அதாவது மனுநீதி கண்ட சோழன் ஆட்சியில் அந்த மணியின் ஒரு முறை அசைந்து விட்டது. ஆமாம், அதாவது நீதி தவறிவிட்டது. அப்படியேதான். ஆனால் நமது அன்னையாரின் கணவனுடைய ஆட்சியிலே அந்த மணியின் அசையவே இல்லை, ஒரு முறை கூட நீதி தவறவே இல்லை. அதுவேதான். எங்கே இன்னும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை பாடுங்கள். ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிரான் இவ்வையகத்தில் பாடும் புலவர் புகழ் ஒட்டக்கூத்தர் பாதமலரை தலையில் சூடும் குலோத்துங்க சோழன் என்றே என சொன்னேன். கூத்தர் பெருமானே, நமது மன்னர் நீதி தவறாத ஆட்சி புரிவது இருக்கட்டும். தாங்கள் 3வது அடியை தொட்டுவிட்டால் எங்கே சீடனாகிய தன்னையும் பாராட்டி பாடிவிடுவீர்களோ என்று பயந்து தனக்கே உரிய பணிவையும் பண்பையும் வெளிப்படுத்துகின்ற பாவனையில் தாங்கள் பாடிய கட்டளை கலித்துறையில் ஈற்றடிக்கு மாற்றடி கொடுத்து பாடலை முடித்த நேர்த்தி இருக்கிறதே. ஆகாகா, அதற்காக வேறும் மன்னரை பாராட்டி 1000 கவிதைகளை பாடிக்கொண்டே இருக்கலாம்.